போன வீடியோவில் நம்ம பில்த்து பின் மார்க்கிங் பார்த்துருப்போம். இது பாருங்கள், அதே மாதிரி நம்ம இப்போ அதுக்கடுத்த ஒர்க் வந்து பில்த்து பீமுக்கு வந்து கம்பி கட்டின்னு இருக்காங்க. கம்பி நம்ம பில்த்து பீமுக்கு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, அவுட்ரு பீமுக்கு வந்து 6 கம்பி போட்டிருக்கோம். 6 கம்பினா பாட்டம் 3 16ம் டாப்பில் வந்து 3 12ம் போட்டிருக்கோம். பாருங்க, கீழே 3 16 இருக்குங்களா, மேலே வந்து 3 12, மொத்தம் 6 ராடு. இது ரிங்கு வந்து எல்லா ரிங்குமே வந்து ஊக்கடிச்சு தான் போட்டிருப்போம். இந்த மாதிரி இது வந்து 6 இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு போட்டிருக்கோம். இதில் எல்லா காலத்துலேயும் வந்து ஜாயிண்ட் ஆகிற கம்பி எல்லாமே வந்து எல் அடிச்சிருக்கோம். ஊக்கு ராடும் எல்லா கம்பியும் இது பாருங்கள், ஊக்கு அடிச்சு தான் போட்டிருக்கு. बोल குறுக்கு வர பீம் எல்லாமே வந்து 6 கம்பி தான். ஆனால் 6 கம்பியும் வந்து 12 இது. ஏன்னா இந்த ஸ்டாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால 10 அடி 8 அடி 12 அடி இருக்கிறதுனால எல்லாமே 12 தான். இந்த மாதிரி காலம் வந்து எங்கெல்லாம் நமக்கு கம்பி அவுட்ரு போட்டுருமோ அது இல்லாமல் காலை ஜாயிண்ட்லாம் பாருங்கள், ஊக்கு அடித்து போட்டிருப்போம். கீழே டாப் ராடும் அடிச்சிருப்போம், கீழே ராடு டாப் ராடு ரெண்டுமே போட்டிருப்போம். ரெண்டுமே ஊக்கு அடி எல் அடித்து போட்டுருவோம். இது நல்லா லாக் பண்ணிக்கும். பீமை வந்து காலை ஒன்றோட ஒன்று இழுத்து பிடிக்கும். அதே பீமை இந்த பக்கமும் பாருங்கள், டாப்பு பாட்டு 6 ராடுமே எல் அடித்து போட்டு லாக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே நம்ம வந்து காம்பவுண்டுக்கு விடுற மாதிரினாக்கா, காம்பவுண்டுக்கு நம்ம இதிலே ராடு வெளியே விடுறானாக்கா எல் அடிக்க வேண்டாம், அப்படியே நம்ம லென்த்து பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரியும் போடுறோம். அது வந்து காம்பவுண்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த ராடு இந்த மாதிரி எல்லாம் வளைக்கிறோனாக்கா, நமக்கு பக்கத்தில் ஃபேஸ் நம்ம இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா, எக்ஸ்ட்ரா 2 அடி 3 அடி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நம்ம ஃபேஸ் விட்டுருக்கோம்னா காம்பவுண்டுக்கு, அதில் அப்படியே 2 அடி பீமுக்கு ராடு வளர்த்தி விட்டுடலாம். வளர்த்துட்டோம்னா அதில் நம்ம காம்பவுண்டு பீம் போட்டு பில்லர் போட்டு அப்படி உட்கார வச்சுக்கலாம். அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காம்பவுண்டுக்கு நம்ம காம்பவுண்டுக்கு அதில் வேண்டாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் அடித்து போகிறது நல்லது.